ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்கள் எவரும் கவலைப்படுவதில்லை. கவலைப்படுகிறவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுளுடைய பராமரிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை பராமரிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப கடவுளுடைய பராமரிப்பின் மீது நமக்கு அதிகமான நம்பிக்கை இருக்க வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக சொல்லுவார். திருப்பாடல் 145 15வது இறைவார்த்தையில, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்கி இருக்கின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர். இது எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மனிதனால், கடவுளுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதனால், கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுகிற மனிதனால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமும் இதுதான். நான் உங்களை அழைத்திருக்கிறேன், அழைத்தவனாகிய நான் அழைத்த உங்களோடு எந்நாளும் இருப்பேன். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை பேசுவது, எதை செய்வது, எங்கே போவது, போன இடத்துல எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாறாக அழைத்த கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை மட்டுமே இருந்தால் போதும். அது உங்களுக்கு நிறை வாழ்வை கொடுக்கும். எனவே கடவுளுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். இப்போ பராமரிப்பின் மீது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய உயரத்தில் ஒரு முழத்தையா நீங்கள் நீட்டிக்கொள்ள முடியும்? அது நடக்காது. பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் படைத்த உயிரினங்களை பாருங்கள், புல் பூண்டுகளை பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அவற்றிற்கெல்லாம் வாழ்வை கொடுக்கிற கடவுள், அவற்றிற்கெல்லாம் உணவை வழங்குகிற கடவுள், அவற்றையெல்லாம் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிற கடவுள், அவர்களோடு என்றும் இருக்கிற கடவுள், படைப்பின் மேன்மையாக படைக்கப்பட்ட மனிதனாகிய உன்னோடா இருக்காமல் போவார்? உனக்கா கடவுள் உணவு அருளாமல் போவார்? உனக்கா பாதுகாப்பை கொடுக்காமல் போவார்? உனக்கா பராமரிப்பை அருளாமல் போவார்? என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு புதிய அருமையான வாழ்வியல் பாடத்தை, நம்பிக்கையினுடைய உச்சத்தை அவர் எடுத்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்கிற பொழுது தன்னுடைய தந்தையினுடைய பராமரிப்பை உணர்ந்தவராகத்தான் செய்தார். அதில் நம்பிக்கை கொண்டுதான் செய்தார். அந்த பராமரிப்பும் பாதுகாப்பும் அவரை சென்ற இடமெல்லாம் நன்மைகளை மட்டுமே செய்ய வைத்தது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு மட்டுமே நம் ஒவ்வொருடைய வாழ்வினுடைய அடிப்படையாக, ஆதாரமாக, ஊற்றாக, உச்சமாக, சான்றாக இருக்கிறார். அவர் எப்படி தன்னுடைய தந்தையினுடைய பராமரிப்பை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ முற்படுவோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை பராமரிக்கிறார், கடவுள் நமக்கு வாழ்வை கொடுப்பார் என்பதுதான் அந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதுவே நமக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய காரணியாக மாறும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.